நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக வர கெஸ்ட் ஹவுஸில் தான் பார்த்தீங்கன்னா மோட்டர் ஸ்டார்டர் பேனல்லாம் எரிஞ்சிடுச்சு அந்த ரூமில். ஓகேங்களா, அதுக்காக என்னென்னா மோட்டரோட ஒயர்லாம் எரிஞ்சிருந்தது. இவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் நம்ம நார்மல் மல்டி ஸ்டாண்டர்ட் காப்பர் ஒயர் இருக்குல்ல, அதை போட்டு இவங்க வந்து நீர் மோட்டருக்கு வந்து ஜாயிண்ட் அடிச்சு வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, நல்லா தான் ஓடிட்டு இருந்தது. பட் ஆனால் நாங்கள் எங்குமே வந்து இந்த 1.5 ஸ்கொயர் நார்மல் ஒயர்லாம் போட்டு அடிக்க மாட்டோம். அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2.5 ஸ்கொயர் 3 கோர் காப்பர் கேபிளை போட்டு இந்த 1.5 ஸ்கொயர் சம்மர்சபிள் கேபிள் ஃப்ளாட் கேபிளோட வந்து ஜாயிண்ட் அடிச்சிருக்கோம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மாரி தான் ஜாயிண்ட் அடிச்சிருப்போம், ஸ்டெப்பு மாரி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் டேப்பு, அடுத்து வந்து வாட்டர் ப்ரூஃப் டேப்பு, பக்கா மேரிட் ஜாயிண்ட் அடிச்சிடறோம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் டேப்பு, அடுத்து வாட்டர் ப்ரூஃப் டேப்பு, அடுத்து இன்ஸ்டலேஷன் டேப்பு. ஓகேங்களா, இப்போ இதை மொத்தமாக வச்சு ஒரு இன்ஸ்டலேஷன் டேப் அடிச்சுட்டு அது மேலே வாட்டர் ப்ரூஃப் டேப் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் டேப் திருப்பி நம்ம ரோல் பண்ணுவோம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா மேரிட் ஜாயிண்ட் அடிக்காமல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெக் இருக்குது, மீன்ஸ் ஃபெருல்னு சொல்லுவாங்க, கண்டக்டிவ் ஃபெருல்ஸ். ஓகேங்களா, ஃபெருல்ஸ் வச்சும் ஃபெருல்ஸ் ஸ்லீவ்னு சொல்லுவாங்க சில பேர். ஓகே, ஒரு இடத்துக்கு அந்த மாதிரி மாற்றி சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம ஜாயிண்ட் அடிக்கலாம். பட் என்கிட்ட இப்போ ஸ்லீவ் இல்லைன்றதால நான் வந்து மேரிட் ஜாயிண்ட் அடித்தேன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம பக்காவாக இங்கே ஜாயிண்ட் அடித்து முடிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா ரன்னிங் வெண்டிங். ஓகேங்களா, இதுலேயும் கேபிள்லேருந்து வரத்துலேயும் ரெட்டை தான் ரன்னிங்காக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இந்த க்ரீன் இருக்குல்ல 3 கோர் கேபிளில் க்ரீன் வைஸ் எல்லோ எர்த் ஒயராக இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ கொடுத்துருக்கோம் ஸ்டார்டிங் வெண்டிங்கு. இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா காமன். ஓகேங்களா, மீன்ஸ் நியூட்ரல். இங்கே ப்ளூவாக இருக்குது, இங்கே வந்து பிளாக்காக மாறி இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதை அப்படியே நம்ம ஸ்டார்டர் பேனலில் கொடுத்துட்டா முடிஞ்சிடுச்சிங்க. இந்த சம்பு தொட்டி இதை ஆழ அடிக்குங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி சம்பு. இதை ஜாயிண்ட் அடிச்சுட்டு கேபிள் இப்போ மோட்டர் பைப் வருதுல்ல, பைப்லேயே வச்சு சேர்த்து வச்சு நம்ம டேக் அடிச்சுட்டா வேலை முடிஞ்சுது நண்பர்களே. இப்போ இந்த ஒயரை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா அந்த போது பாருங்கள், பைப்பு நான் காலை வச்சுட்டே போகிற பாருங்க, என் லெஃப்ட் காலை இந்த வருது பாருங்கள், 3 கோர் கேபிள். இப்போ இந்த கேபிள் நம்ம இங்கே பைப் அடித்து இந்த இடத்துல ஏற்றி நம்ம இங்கேயோ ஸ்டார்டர் பேனல் வைக்கலாம்னு இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல தான் ஸ்டார்டர் பேனல் வைக்க போகிறோம். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் எந்த அளவுக்கு எரிஞ்சு போயிடுச்சு பாருங்கள். நம்ம ஸ்டார்ட்ஸில் கூட ஒரு வீடியோ கொடுத்துருப்போம், டியூப்லைட் எல்லாமே எரிஞ்சு போன ஒயர்லாம் கூட அந்த பிளாக் கலர் கவர் இருக்குல்ல, குப்பை கவர் அதில் வச்சுருக்கேன். இல்லை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டாங்க. எந்த அளவுக்கு எரிஞ்சிருக்கு பாருங்கள். ஒரே ஒரு கெப்பாசிட்டர் வெடிச்சு ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலரு ப்ளஸ் ஒயர் கீரி எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த பவர் ரூமே பாருங்கள் எந்த அளவுக்கு கரியர் ஆகிடுச்சு பாருங்கள். மீட்ரு எல்லாமே புகை அடிச்சு. பக்கத்தில் ஒருத்தர் எல்னி விற்பார் ஒரு அண்ணா, அவர் வந்து தான் இவங்களுக்கு சொல்லி கெஸ்ட் ஹவுஸுக்கே தெரியும். ஓகேங்களா, எனக்கு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த வீடியோ எனக்கு அனுப்புகிறாங்க, இங்கே எரியிற வீடியோ மண்ணு கொட்டி அணைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ எனக்கு அனுப்புகிறாங்க. நான் வந்து பார்க்குறேன். வந்து பார்க்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2 ரன் கேபிள் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து அவுட்புட் கேபிள் இங்கே தான் வருது. ஓகேங்களா, மீன்ஸ் இந்த எம்சிசிபிக்கு இன்புட்டாக வருது, 600 ஆம்ஸ் எம்சிசிபிக்கு இன்புட்டாக வருது. அந்த கேபிள் தான் ஏதோ மெல்ட் ஆகிடுச்சு போலகுது, ஓடியாரன் நான். ஓகேங்களா, அந்தமாரி எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. மெல்ட் ஆகி தான் எனக்கு இன்கம் இருக்கிற SF6 வந்து ட்ரிப் ஆகிட்டு இருக்கும். அந்தமாரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது நண்பர்களே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம இதை ஃபுல்லாகவே ரெடி பண்ணி பக்காவாக முடிச்சிடும். இந்த வயர்லாம் எரிஞ்சிடுச்சு. இந்த பைப் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 1 இன்ச் பைப் புதுசாக போட்டிருக்கேன் பாருங்கள், 1 இன்ச் ஹெவி கேஜ் பைப்பு. இந்த பைப் ஃபுல்லாகவே எரிஞ்சு போச்சு. ஓகே,